இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சத்து மாவு கஞ்சி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இனிப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன்னா 4 ஸ்பூன் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு. அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா இதை பாகாக கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மண்டை வெல்லம் கரைஞ்சா போதும், அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஞ்சி மிக்ஸ் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்லா கட்டியாகி வரும். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க மண்டை வெல்லத்தை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான சத்து மாவு கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். இது குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.